ஃபுல்லாக ரெக்கார்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோட்டரி ஒர்க் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரோட்டரி ஒர்க் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஆர்டிஎம் ஃபைலே நம்ம ரோட்டரி வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி ட்ரை பண்ணு நான் சொல்கிறேன், பார்த்துக்காங்க. இப்போ நம்ம சைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஹைட் வந்து நம்ம என்ன ஹைட்டு கொடுக்குறோமோ அந்த ஹைட் நம்ம எப்பவும் போல் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1000 mm ஹைட் வச்சுருக்கேன்னா வித்து வந்து கான்ஸ்டண்ட்டாக 360 டிகிரி இருக்கும். இல்லைன்னா நம்மளோட நீங்கள் மிஷினில் பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க ஆர்ஜின் எடுத்துட்டு அந்த ஆர்ஜின்லேருந்து ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்களோ அதோட முடிச்சிட்டிங்கன்னா அதோட வேல்யூ எவ்வளோ வருது. மேக்ஸிமம் 360 டிகிரி நம்மளுக்கு ஒரு ரொட்டேட்டோட இது வந்து 360 டிகிரி. ஒரு சில மிஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ முடியுது, 350ல் முடியும், இல்லைன்னா 360ல் முடியும், இல்லைன்னா 370ல் முடியும். அந்த வேல்யூ நோட் பண்ணி இதில் வச்சுக்கணும். நான் இப்போ வெறும் 360 டிகிரி கால்குலேட் பண்ணி இது கான்ஸ்டண்ட்டாக வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் 360 டிகிரி எப்போவுமே நம்மளுக்கு வித்து வச்சுக்கணும். உங்களோட மிஷினை பொறுத்து நீங்கள் பார்த்துக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வித்து வந்து 360, ஹைட் வந்து நான் 1000 வச்சுருக்கேன். நான் ரொம்ப கம்மியாக கூட வச்சுக்கிறேன், ஒரு 600 வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்யணும், இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு இது நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஆர்டிஎம்மில் சொல்கிறேன். ஆர்டிஎம்மில் இருந்து நம்ம ரோட்டரி மிஷின் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? வித்து வந்து எவ்வளோ வச்சுருக்கோம், 360 டிகிரி. ஹைட் வந்து நம்ம 600 கொடுத்தோமா, கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். ரேட் பண்ணிக்கிட்டு இது F9 கொடுத்துக்கிட்டு சென்டரில் வந்துடும். இதை வந்து நீங்கள் எப்போவுமே என்ன செய்யுங்கன்னா நம்ம கரெக்டான சைஸுக்கு எடுத்துக்காதுங்க. ஏன்னா எட்ஜு டு எட்ஜு வரும்போது நம்மளுக்கு மிஷின் வந்து எண்டு டு எண்டு ஓடும்போது மிஷின் எந்திரிச்சு மறுபடியும் உட்காந்து தான் கண்டினியூ ஆகும். ஜிக்ஸாக் மாதிரி கண்டினியூஸாக வராது. அப்போது அந்த மாதிரி கண்டினியூஸாக ஓடணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஆஃப்செட்டில் போயிட்டு ஒரு 0.1 கொடுத்துக்காங்க. ரொம்ப கம்மியாக கூட கொடுத்துக்காங்க. இன்வெர்ட் கொடுத்து ஆஃப்செட் பண்ணிக்காங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆஃப்செட் ஆயிடுச்சு. இப்போ பழசை வந்து டெலீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணி தான் நம்ம ஓட்ட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த எட்ஜ் டு எட்ஜ் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருந்தாலே போதும், நம்மளுக்கு மிஷின் வந்து கண்டினியூஸாக ஓடும். ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் இது செட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து இது வரைக்கும் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ நம்ம டிசைனிங் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ டிசைனிங் எப்படி பண்ணணும் பார்ப்போமா? இப்போ என்ன நோடுக்கு மாற்றிட்டு நான் பி கொடுக்குறேன். பேசியர் பி. இது வந்து பேசியருங்கிறது டிராயிங் வரையிறதுக்கு. இப்போ நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நோடு எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணோம்னா இங்கே நான் ஐ வச்சுக்கிறேன். ஐ வச்சோம்னா கிரியேட் ஆகிக்கும். இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி நான் உள்ளார தள்ளிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் வச்சுக்காங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இதுலேருந்து இந்த இது உள்ளார தள்ளிக்கிட்டு இதை ஒரு ஃபார்மாக நான் வச்சுக்கிறேன். ஓகே. இது வந்து ஏ கொடுத்து நான் ஒரு ஆர்க் மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த லைனு இந்த பாயிண்ட் நம்மளுக்கு நேராக இருக்கணும். இப்போ இது வந்து நேராக இல்லை. அதை நான் நேர் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும்னா எந்த பாயிண்ட் நம்ம நேராக ஆகணுமோ அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எதுக்கு நேராக எந்த பாயிண்ட்டுக்கு நேராக வேணுமோ அந்த பாயிண்ட்டை ரெண்டாவதாக செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி அலைன் டூலில் போயிட்டு எக்ஸ் கொடுத்தோம்னா இது நேராக வந்துருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுலையும் பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஐ கொடுத்து இதை எள்ளு கொடுத்து லைன் ஆகிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக ஆகிக்கிறேன்னா இப்போ அது லைட்டாக கிராஸாக இருக்குது. அப்போ இது வந்து இதுக்கு நேராக வரணும்னா இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி அலைன் நோடில் போயிட்டு எக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருச்சா? இப்போ இதுக்கு நான் ஒரு ஷேப் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடச்சிருச்சா? ஓகேவா? ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யறேன்னா இதுக்கும் இந்த இதுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நோடில் போயிட்டு இது பாலிலைனில் போயிட்டு இதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை வந்து அப்படியே நான் கீழே எடுத்து வைக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும், கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல இந்த பாயிண்ட்டை எடுத்து இந்த பாயிண்ட்ல நான் உட்கார வைக்க போகிறேன். ஓகேவா? இப்போ டூப்ளிகேட் வந்துட்ட லைனு பாருங்க, நான் இந்த எடுத்து இந்த இதில் உட்கார வச்சேன்னா கரெக்டாக இது 0 அந்த பாயிண்ட்ல கரெக்டாக உட்காந்துக்கும். இப்போ நான் இதையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன்னா இப்போ இதை இப்போதைக்கு நான் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணும், மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைன் நான் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு லைன் போட்டுட்டேன், கீழே ஒரு லைன் நான் போட்டுக்கிட்டேன்னா இப்போ இதையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே இறக்கிக்காங்க. 2 ரைட் ஸ்வைப்புன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஏற மார்க் டைரக்ஷன் வந்து ஒரே மாதிரி போதா, ஒரே மாதிரி போனாதான் உங்களுக்கு டிசைன் நம்மளுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணி ஆட் கிராஸ் செக்ஷன் இருக்கா, இதில் போய்க்காங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இந்த டைரக்ஷன் மாறி இருந்துச்சுன்னா இதில் போயிட்டு இந்த வருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ் இருக்குல்ல, இல்லை ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா மாறிக்கும், டைரக்ஷன் ஒரே மாதிரி மாறிக்கும். ஓகேவா?
இப்போ நான் கீழே எடுத்து நான் எவ்வளோ டெப்த் வைக்கிறேனோ அந்த டெப்த்தை நான் இந்த டிக்கை எடுத்து விட்டு இந்த டிக்கை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் டெப்த்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 10 mm கொடுக்குறேன். 10 mm கொடுத்துட்டு ஹையஸ்ட்டில் வச்சுட்டு கால்குலேட் பண்ணுறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, லோடிங் ஆகட்டும். ஓகேவா? உங்களுக்கு கிடச்சிருக்கா? ஏன்னா நான் டெப்த்து கம்மியாக வச்சுருக்கேன். வித் 360 டிகிரி ஃபுல்லாக இருக்குல்ல, அப்படிங்கிறப்ப 10 கொடுத்தா என்ன டெப்த்து காட்டுவோம் அதான் காட்டும். ஏன்னா நான் என்ன செய்கிறேன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்க இசட் ஸ்கேல் ஹைட்டுன்ற ஸ்கேல் ரிலீஃப் ஹைட்டுன்றக்கா இதில் போயிட்டு நான் ஒரு 25 mm கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சா? உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சுல இதில். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதை போயிட்டு நான் எப்பவும் போல் நம்ம இது செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு நான் ஒரு இது என்ன சொல்கிறேன்னா ரிலீஃபில் போயிட்டு ஓகேவா கிரியேட் ரிங்குன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? இந்த ரேப் எக்ஸ் தான் நம்மளுக்கு ரொட்டேட் ஆகணும். அப்போ எக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கன்னா ரொட்டேட் ஆகிக்கும். ஓகேவா? ரொட்டேட் ஆகிடுச்சா? ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன், எப்பவும் போல் நான் டூல் பாத் ஓட்ட போகிறேன். சிஎன்சி ஓட்டுறவங்களுக்கு இது ஆர்டிஎம் ஓட்டுறவங்களுக்கு ஆர்டிஎம் டிசைன் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எப்பவும் போல் நீங்கள் 3D ஓட்டுறது. இப்போ நான் என்ன டேரெக்டாக நான் 3D எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நீங்கள் ஆர்ஜின் எங்கே செட் பண்ணணுமோ அங்கே செட் பண்ணிக்காங்க. இப்போ நான் சென்டர் ஆர்ஜின் நான் கொடுக்குறேன்னா ஆர்ஜின் எப்படி செட் பண்ணணும்னா இந்த பாருங்கள் மாடல்ஸில் போயிட்டு செட் மாடல் சைஸ் இருக்கா, இதில் போயிட்டு நான் சென்டர் ஆர்ஜின் கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன்னா இப்போ நம்மளுக்கு 0 பாருங்கள் சென்டருக்கு வந்துடுச்சா? மேலே ரூலரில் பாருங்கள் வந்துடுச்சா? இப்போ நான் சென்டர் ஆர்ஜின் வச்சுக்கிட்டேன். அப்போ நீங்கள் சென்டர் ஆர்ஜின் வச்சுக்கிட்டு இப்போ நான் டூல் பாத்தில் போயிட்டு 3D கொடுக்குறேன். ஓகேவா? செலக்டட் வெக்டர் நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ அதை செலக்ட் ஆகிக்கும். ஓகேவா? செலக்டட் வெக்டர் செலக்டில் போயிட்டு எந்த பிட்டு கொடுக்குறோமோ அந்த பிட்டு நான் 6 mm கொடுக்குறேன். கொடுத்துட்டு செட்டப் கொடுத்து ஓகே 25 mm தானே டெப்த் கொடுத்தோம் அதை கொடுத்துக்கிட்டு ஓகே பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் போயிட்டு நேம் ஏதாச்சும் ஒன்று நேம் கொடுத்துருக்காங்க. நான் சும்மா ரோட்ரின்னு கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போது 3Dயில் போயிட்டு நவ் கொடுத்தீங்கன்னா இந்த ரொட்டேட் ஆகுது இதுவாகுதா இது ஃபுல்லாக ஓடி முழுக்க வெயிட் பண்ணுங்கள். இதை அப்படியே நம்ம டூல் பாத் எப்பவும் போல் நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே இப்போ நம்மளுக்கு ஓடி முடிஞ்சிருச்சு. ஓடி முடிஞ்சிருச்சா? இப்போ நான் என்ன செய்யணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எப்பவும் போல் நான் ரோட்ரியை இது டூல் பாத்தை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த டூல் பாத் ஆப்ரேஷனில் சேவ் டூல் பாத்தில் போயிட்டு ஜிகோடு எம்எம் இதுதான் நான் வச்சு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மிஷின் என்ன வருதோ அதை நீங்கள் மாற்றிக்காங்க. ஓகேவா? இப்போ நான் சேவ் கொடுத்து எப்பவும் போல் நான் சேவ் பண்ணுவேன். இப்போ ரோட்ரி ROTARY ரோட்ரி கொடுத்து சேவ் கொடுத்துக்கிட்டேன். ஓகே சேவ் ஆயிடுச்சு. இப்போது இதை நீங்கள் ஒரு சில மிஷினில் பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்துக்காங்க. இதை நோட் பேடு மாற்றிக்கிட்டு ஓப்பன் வித் நோட் பேட் இதில் நான் என்ன செய்கிறேன்னா இப்போ ஒரு சில மிஷினில் பார்த்தீங்கன்னா இசட்டை மாற்றணும். ஓகேவா? இதில் இசட்டு கண்ட்ரோல் F இசட் ஓகே இசட் இருக்குது. இப்போ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஏன் மாற்றணும், இசட்டுக்கு பதிலாக ஏன் மாற்றணும். ஏன் மாற்றிட்டு அப்போது ஏன் மாற்றிட்டதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இல்லாட்டினா இதை ஒரு சில மிஷினில் பார்த்தீங்கன்னா இதே ஃபைல் தான் அப்படியே எடுத்து நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட மிஷின் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வாங்குற இடத்துல மிஷின் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ டேரெக்டாக நீங்கள் இசட்டை மாற்றணும்னா நீங்கள் இசட்டை மாற்றி போடுங்க. இல்லைன்னா XY இசட் அப்படியே இருந்து போடலான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்காங்க. 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யார்கிட்ட ரோட்டரி மிஷின் வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்காங்க. ஓகேவா? ஓகே தேங்க்யூ.